Hi friends, நம்ம இன்னைக்கு ஃப்ரீஹா மேத்தமெட்டிக்ஸ் சேனல்ல 7th மேக்ஸ் டேர்ம் 3 இதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்பர் சிஸ்டம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்க்கலாம். டு நோ த ரவுண்டிங் ஆஃப் டெசிமல் நம்பர்ஸ். நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம், டெசிமல் நம்பர்ஸை எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த 4 ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன்ஸ் ஆன் டெசிமல் நம்பர்ஸும் நம்ம 4 ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே வந்து ரீகேப்ஸ் இருக்குது. இந்த இடத்துல ஃபுல்லாக இருந்து ட்ரைதீஸ்லேருந்து ரீகேப்ஸ் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இதில் வந்து இதை நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ சின்ன கிளாஸில் நம்ம படித்ததை வந்து இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ட்ரைதீஸில் ரீப்ரசன்ட் த ஃப்ராக்ஷன். ஸோ 1/4 டெசிமல் ஃபார்மில் மாற்றணும். ஸோ எப்படி மாற்றுவோம், ஸோ 1/4 இருக்குன்னா கீழே வந்து நம்ம 10 இல்லை 100 1000 அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரணும். ஸோ இப்போ 4 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 10 வரும். 4 2s are 8, 4 3s are 12 தான் வரும். ஸோ 10 வர வாய்ப்பு இல்லை. ஸோ 4 கூட 25 மல்டிப்ளை பண்ணால் 10க்கு அடுத்த டபுள் டிஜிட் 0 நம்பர் வந்து 100. ஓகேவா. ஸோ இந்த 100 வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, அப்போ இங்கே 25 மல்டிப்ளை பண்ணனால அதே 25 மேலே மல்டிப்ளை பண்ணால் இங்கேயும் 25 வரும். ஸோ இப்போ 25/100 சொல்லி நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ கீழே இங்கே 2 டிஜிட் 0ல் இருந்ததுன்னா மேலே என்ன பண்ணுவோம், 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்போம். இப்போ 5 ஒரு டிஜிட், 2 ஒரு டிஜிட், இங்கே பாயிண்ட் வச்சு முன்னாடி 0 கொடுப்போம். ஸோ இது வந்து போன கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா, எப்படி நம்ம ஃப்ராக்ஷனை டெசிமல் ஃபார்மாக கொண்டு வரதுன்னு. ஸோ அடுத்தது இப்போ ரெண்டாவது சம், இது நம்ம ரீகேப் மாதிரி பார்த்துட்ருக்கோம். இப்போ ரெண்டாவது சம்மில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 in 63.257. ஸோ இதில் வந்து இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்காங்கல்ல இந்த 5, ஸோ இதனுடைய பிளேஸ் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து ஒன்ஸ் பிளேஸு, இது வந்து ஒன்ஸ்க்கு அப்புறம் இந்த டிஜிட்க்கு அப்புறம் தாண்டி இருக்கிறது வந்து நம்ம 10th பிளேஸ், இது வந்து 100th பிளேஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். 100th பிளேஸ். ஓகேவா. ஸோ அப்போ இந்த 5 அப்படிங்கிறது நமக்கு என்ன பிளேஸு, 100th பிளேஸ். ஓகே, ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். இதுவும் நம்ம போன கிளாஸில் பார்த்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா தேர்டு சம், ஐடென்டிஃபை த டிஜிட் இந்த 10th பிளேஸ் ஆஃப். ஸோ 10th பிளேஸில் இருக்கிறது வந்து எதுன்னு கேட்குறாங்க, 10th பிளேஸில் இருக்கிறது என்ன டிஜிட் அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்குறாங்க. 10th பிளேஸ் அப்படிங்கிறது நமக்கு இதுதான் 10th பிளேஸ். ஓகேவா. இது ஒன்ஸ், இது டென்ஸ், 7ங்கிறது டென்ஸ். 10th அப்படிங்கிறது வந்து நம்ம பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கிறது, நம்ம இந்த சைடில் இருக்கிறது தான் 10th சொல்லுவோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு, ஸோ 0 தான் இதனுடைய ஆன்சர். ஸோ ஃபோர்த்து சம்மில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் த டெசிமல் நம்பர் 3.75 as a ஃப்ராக்ஷன். ஸோ 3.75 ஃப்ராக்ஷன்னு நம்ம கொண்டு வரணும். இங்கே பாயிண்ட் இங்கே இருக்குது, பாயிண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா 2 டிஜிட் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணி மேலே எழுதிட்டு கீழே அந்த 2 டிஜிட் பார்த்திங்கன்னா நம்ம எதில் 0 வரும், 10, 100, 1000, 10,000. ஸோ இதில் பாருங்கள் 2 0 வர்றது வந்து நமக்கு 100 தான். ஸோ அப்போ அந்த 100 வந்து கீழே எழுதணும். ஏன்னா இங்கே 2 டிஜிட்க்கு அப்புறம் தானே பாயிண்ட் இருக்குது. ஸோ அதனால் நம்ம 2 டிஜிட் வர மாதிரி இங்கே எழுதணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதை நம்ம கேன்சல் பண்ணுற மாதிரி கேன்சல் பண்ணிக்கலாம் ஆஸ் யூஷுவல். இப்போ 5 டேபிளில் 375 100 கேன்சல் ஆகும். ஸோ கேன்சல் பண்ணலாம். இப்போது 5 டேபிளில் பண்ணலாம், 25 டேபிளில் பண்ணலாம், இன்னும் நம்ம ஷார்ட் கட் ஆகிடும். ஸோ 5 டேபிளே நம்ம பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் 5 டேபிளில் இதை கேன்சல் பண்ணேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 5 டேபிளில் 100 அப்படிங்கிறது எனக்கு 20 டைம்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். மேலே பார்த்தீங்கன்னா 35 வந்து 7 டைம்ஸ் வரும். அப்போ பேலன்ஸ் 2 இருக்கும். 37 பேலன்ஸ் 2 இருக்கும். அப்போ 25 வந்து நமக்கு 5 டைம்ஸ் வரும். அப்போ 75 அகெயின் நம்ம 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். அப்போ இது வந்து 4 டைம்ஸ் வரும். ஸோ 75 5 டேபிளில் பார்த்திங்கன்னா நமக்கு 15 டைம்ஸ். அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா இதோடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா 375/100 கேன்சல் பண்ணோன்னே நமக்கு 15 மேலேயும் கீழே வந்து 4, 15/4 டைம்ஸ். இதுக்கப்புறம் நம்ம இதை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ நமக்கு அவ்வளோதான். இது என்ன அப்படியே ஃப்ராக்ஷனே நிறுத்திடுறோம்ல, நம்ம டெசிமலை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். அவ்வளோதான் இந்த சம்மு. நெக்ஸ்ட்டு 5th சம் பாருங்கள், ரைட் த டெசிமல் நம்பர் ஃபார் த ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ இந்த ஃப்ராக்ஷனுக்கு வந்து நம்ம டெசிமல் நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது வந்து என்ன ஃப்ராக்ஷனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்சட் ஃப்ராக்ஷனாக இருக்குது. இப்போ 5 1/5ங்கிறது மிக்சட் ஃப்ராக்ஷன். அப்போ 5 1/5 இதை ஃபஸ்ட்டு 5 × 5 மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த நம்பர் கூட இந்த 1 ஆட் பண்ணணும். அப்போ 5 5s are 25 + 1 26. ஸோ இது நியூமரேட்டரில் எழுதிட்டு டினாமினேட்டரில் இந்த 5 இங்கே கீழே என்ன இருக்கோ டினாமினேட்டரில் அதை அப்படியே காப்பி பண்ணிடணும். அப்போ 26/5ன்னு ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இதை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ டெசிமலாக கன்வெர்ட் பண்ணால் கீழே இப்போ 5 கூட 2 மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு 10 கிடச்சிரும். கரெக்டாக. ஸோ இங்கே 10 வந்துடுது. அதே 2ஆல் மேலே நம்ம என்ன பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். அப்போ 52 கிடைக்கிது. இப்போ 10க்கு ஒரு 0 தான் இருக்குது. அப்போ
ஒரு நம்பர் தள்ளி நம்ம இங்கே பாயிண்ட் வச்சா போதும். அப்போ 5.2ன்னு நமக்கு டெசிமல் நம்பர் வந்து கிடச்சிரும். அடுத்தது 6th சம் பார்க்கலாம். ஐடென்டிஃபை த பிக்கர் நம்பர். ஸோ இந்த ரெண்டு நம்பரில் எது பிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இப்போ இந்த நம்பரில் பாருங்கள், இங்கே 0 இருக்குது, இங்கேயும் 0 இருக்குது, சேமாக இருக்குது. இங்கே 5 இருக்குது, ஓகேவா? ஸோ அப்போ இங்கேயே நமக்கு 5 இருக்குது, சேமாக வந்துடுச்சு. ஸோ இந்த நம்பர் தான் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் நம்பரில் எது ஹையர்? 7 தான் ஹையர். ஸோ இந்த 7 தான் நமக்கு பிக்கர் நம்பர், ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். ஸோ நம்ம இதை வந்து இதாக எழுதணும்னா எப்படி எழுதலாம்னா 0.576 தான் நமக்கு கிரேட்டர் அப்படின்னு போட்டு 0.567 இப்படி எழுதினாலும் நமக்கு போதும் தான் ஆன்சர். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா 7th சம். கம்பேர் 3.30 அண்ட் 3.03 அண்ட் ஐடென்டிஃபை த ஸ்மாலர் ஒன். ஸோ இங்கே ஸ்மாலர் ஒன்னை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இப்போ இதே மாதிரி தான் போன சம்மில் பார்த்த மாதிரி 3 பாருங்கள், சேமாக தான் இருக்குது, பாயிண்ட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே 3 இருக்குது, இங்கே 0 இருக்குது. அப்போ 0 தான் நமக்கு சின்ன நம்பர் இதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அப்போ இதுதான் நம்மளுடைய ஸ்மாலர் நம்பர், ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8th சம்மு. புட் த அப்ரோப்ரியேட் சைன். ஸோ இந்த சைன் போடணும். இந்த 3 சைனில் எந்த சைன் வந்து இங்கே ஃபிட் ஆகும்னு பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2.57 இருக்குது, இங்கே 2.570 இருக்குது. ஸோ 2.57 2.570 ஈக்குவல் தான். ஏன்னா 2.57 கடைசியில் 0 இருந்தால் நம்ம அது போட்டாலும் ஒன்று தான், போடாமல் நம்ம அதை விட்டுட்டாலுமே நமக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா கடைசியில் இருக்க 0 நமக்கு வேல்யூ கிடையாது, ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2.57ம் இன்னொரு இடத்துல 2.570 கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இங்கே 0 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே நமக்கு ஒன்று தான், இப்போ ரெண்டுமே ஈக்குவல் தான், ஓகேவா? ஸோ அதான் ஈக்குவல் சிம்பிள் நம்ம போட்டிருக்கோம். அடுத்தது 9th சம் பாருங்கள். அரேஞ்ச் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். ஸோ இது நம்ம கீழே இருக்க நம்பரை வந்து அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். அசெண்டிங் ஆர்டர் எல்லாம் பண்ணணும். இப்போ பாருங்கள், கீழே பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்டார்டிங் நம்பர் ஃபஸ்ட்டு 5 இருக்குது, அடுத்தது 1 அப்புறம் 4 இருக்குது ஃபஸ்ட்டு நம்பர். ஸோ இதில் 1 இருக்குல்ல, இந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கோங்க. இதுதான் சின்ன நம்பர். ரெண்டில் எது சின்ன நம்பர்? 1க்கு அப்புறம் அடுத்தது 4 இருக்குது, இதில் 5 இருக்குது, கரெக்டாக? ஸோ அப்போ 4 இருக்கிறது நமக்கு சின்ன நம்பர். அப்போ 1.45 அசெண்டிங் ஆர்டர் தானே. ஸோ அப்போ 1.45 ஃபஸ்ட் எழுதணும், அடுத்தது 1.54 செகண்ட் எழுதணும். ஸோ இங்கே வந்து 1 ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் நம்பர் வரதுனால நம்ம இதை எடுத்தாச்சு. இது ரெண்டுமே முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு நம்பர் 4 வருது, இங்கேயும் நமக்கு 4 வருது, கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம அடுத்த நம்பர் எது எடுக்கணும்? 4 வர நம்பரை எடுக்கணும் ஃபஸ்ட்டு நம்பர். ஏன்னா 1க்கு அப்புறம் 4 தான். ஸோ அதனால் இப்போ 4ல் 2 நம்பர் இருக்குது. அப்போ 4ல் 2 நம்பர் இருந்தால் 4க்கு அடுத்த நம்பரை இங்கே பாருங்கள், இங்கே 1 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ இப்போ எது சின்ன நம்பர்? 1 இருக்குது தான் சின்ன நம்பர். ஸோ அடுத்தது நம்ம 4.15 எடுத்துக்கணும். இப்போ அடுத்தது 4.51 எடுத்துக்கணும், ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், இங்கே 5 இருக்குது ஃபஸ்ட்டு நம்பர். இப்போ அடுத்த நம்பர் பார்க்கலாம். 4.14 பெருசா 4.41 பெருசா? 4.14 தான் நமக்கு சின்ன நம்பர். ஸோ 4.14 அதுக்கப்புறம் தான் 5.14 அதுக்கப்புறம் தான் 5.41 நமக்கு வரும். ஸோ இதுதான் நம்மளுடைய அசெண்டிங் ஆர்டர், ஓகேவா? நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், அதுதான் நம்மளுடைய அசெண்டிங் ஆர்டர். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மு. இப்போ அடுத்தது பாருங்கள், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் சம் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே எக்ஸாம்பிள் கண்டினியூ பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ரவுண்ட் ஆஃப்னா என்ன அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போ டேரெக்டாகவே எக்ஸாம்பிள்லேயே நம்ம பார்த்துடலாம். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸாம்பிள் 1ல் ரவுண்ட் 2.367 டு த நியரஸ்ட் ஹோல் நம்பருக்கு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஸோ நியரஸ்ட் ஹோல் நம்பர்னால் இப்போ பாயிண்ட்டே டெசிமல் நம்பரே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு நம்பர் 3, 4 அந்த மாதிரி ஒரு நம்பராக நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ 2.367 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை ஹோல் நம்பராக ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னா இந்த 2 பக்கத்தில் இந்த பாயிண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஸோ அப்போ ரிமூவ் பண்ணணும்னா நம்ம எப்படி ரிமூவ் பண்ணணும்னா இதை 2ங்கிறத 3ன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதா இல்லை 2 அப்படியே வைக்கிறதான்றதை தான் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த 2வை 2ன்னு ஆஸ் இட் இஸ் எழுதணுமா இல்லை 3ன்னு எழுதணுமா? ஏன்னா 2.367 முன்னாடி இல்லை பின்னாடி நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அப்போனா நம்ம எதை பார்க்கணுன்னா இந்த டெசிமல் நம்பருக்கு பக்கத்தில் இருக்க இந்த நம்பர் 3 இருக்குல்ல, ஸோ இந்த 3யை தான் பார்க்கணும். 3 வந்து 5க்கு கீழே இருந்தது அப்படின்னா நம்ம முன்னாடி இருக்கிற 2 அப்படியே எழுதணும். இதுவே 5க்கு மேலே இருக்குது, 5லேருந்து 5க்கு மேலே 5, 6, 7 எது இருந்தாலுமே நம்ம இந்த நம்பரை என்ன பண்ணணும், முன்னாடி ஒரு நம்பரை ஆட் பண்ணணும், ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்.
இப்போ இங்கே பாருங்கள் 2.367 இதில் பாயிண்ட்க்கு அப்புறம் நமக்கு 3 இருக்குது கரெக்டாக 3ங்கிற நம்பர் நமக்கு இருக்குது ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள் இந்த 3ங்கிற நம்பர் இருக்குது 3ங்கிறது 5ஐ விட லெஸ் தென் நம்பர் ஸோ அதனால் டிஜிட் 2ஐ நம்ம அப்படியே வச்சிடணும் ஸோ 2ஐ நம்ம அப்படியே ரவுண்ட் ஆஃப் பண்ணி இந்த ஹோல் நம்பர் வந்து நமக்கு 2 தான் இதனுடைய ஆன்சர் வந்து 2 தான் ஓகேவா இதுவே இங்கே பாருங்கள் 1 2 3 4 ஸோ பாயிண்ட்க்கு அப்புறம் இந்த 4 வரைக்கும் இருந்ததுன்னா நம்ம முன்னாடி இருக்க நம்பர் அப்படியே எழுதணும் இதுவே 5 6 7 8 9 இதெல்லாம் இருந்ததுன்னா இப்போ இங்கே பாருங்கள் 0 இங்கே எடுத்துக்கோங்க இங்கே 9 இது வரைக்கும் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஒரு நம்பரை ஆட் பண்ணணும் முன்னாடி வந்து ஒரு நம்பரை நம்ம ஆட் பண்ணணும் ஓகேவா அவ்வளோதான் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இங்கே 3 இருக்குது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் இந்த 2ஐ அப்படியே எழுதிக்கிறோம் ஹோல் நம்பர்னு ஓகேவா ஸோ இப்போ அடுத்த சம்மில் உங்களுக்கு புரியும் பாருங்கள் அடுத்த சம்மில் பாருங்கள் 99 பக்கத்தில் இதே ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் நியரஸ்ட்டு 10th பிளேஸில் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் 10th பிளேஸ் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னா நம்ம எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ 10th பிளேஸை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னா இந்த இது வந்து ஒன்ஸு இது வந்து 10th சரியா இதுதான் இந்த 10th பிளேஸு ஸோ இந்த 9 தான் நம்மளுடைய 10th பிளேஸ் இதை தான் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் இப்போ இதை நம்ம இந்த 9ஐ ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா இந்த 9 அப்படிங்கிறத பாருங்கள் 10th பிளேஸில் இருக்கிறது வந்து நமக்கு 5ஐ விட நம்ம அதிகமான நம்பர் இருக்குது ஓகேவா சின்ஸ் த டிஜிட் ரைட் டு த 10th பிளேஸ் இஸ் 5 ஸோ இங்கே இருக்க ரைட்டில் இருக்க இந்த 10th பிளேஸில் இருக்க பக்கத்து நம்பரை தான் நம்ம பார்க்கணும் எதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறோமோ அதுக்கு பக்கத்து நம்பரை பார்க்கணும் இப்போ 5 ஓகேவா 5ஐ பார்த்துட்டு நம்ம அந்த 9க்கு வந்து ஆட் பண்ணலாமா ஆட் பண்ணக்கூடாதா அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த 5 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் முன்னாடியே ஆட் பண்ணணும் ஸோ இப்போ 9 கூட ஒரு நம்பரை ஆட் பண்ணணும் ஸோ 9 கூட ஒரு நம்பரை ஆட் பண்ணால் அது 10 ஆகிடும் ஓகேவா ஸோ அப்போ 10 ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ இந்த 9 கூட ஒரு நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு இது 10 ஆகிடும் ஸோ இது 10 ஆகிடுச்சுன்னா இந்த பிளேஸில் நம்ம 0 போட்டு இந்த 1ஐ வந்து இந்த 9 கூட நம்ம ஆட் பண்ணிப்போம் அப்போ 99 கூட நம்ம 1 ஆட் பண்ணோன்னா நமக்கு 100 கிடச்சிரும் கரெக்டாக ஆட் 1 to the 10th place அண்டர்லைன் டிஜிட் வந்து we get 100 நமக்கு கிடச்சிரும் ஓகே ஸோ இப்போ அப்படியே நம்ம ஈஸியாக ரவுண்ட் ஆஃப் பண்ணிடாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது எக்ஸாம்பிள் 1.3 பார்க்கலாம் இதில் பாருங்கள் இது பார்த்தா இன்னும் உங்களுக்கு புரியும் இப்போ இந்த நம்பரில் வந்து up to 2 places of decimals ஸோ 2 places of decimals வரையும் தான் நமக்கு வேணும் இந்த 2 பிளேஸை நம்ம ரிமூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஸோ 2 பிளேஸ் டெசிமல் வந்தால் போதும்னு சொல்கிறாங்க அப்போ 8 3 இருக்குது ஸோ இப்போ இந்த 8ஐ மட்டும் பாருங்கள் இந்த எது வரைக்கும் நம்ம நிறுத்த போகிறோம் 5 வரைக்கும் தான் நிறுத்தணும் இப்போ 5ஓட நிறுத்தணுமா இல்லை 5ல் வந்து நம்ம ஆட் பண்ணணுமான்னு செக் பண்ணணும் ஸோ அப்போனா அந்த நிறுத்த போகிறோம்ல அந்த 3rd டிஜிட்டை தான் நம்ம பார்க்கணும் இப்போ இந்த 8ங்கிறது நமக்கு 5ஐ விட அதிகமாக இருக்குது ஸோ அப்போ 5லேருந்து நமக்கு அதிகமாக இருக்குது 8ங்கிறது 5 6 7 எது இருந்தாலும் நம்ம 1 ஆட் பண்ணுவோம் அப்போ இந்த 5 கூட நம்ம 1 ஆட் பண்ணுவோம் ஆட் பண்ணால் நமக்கு இது வந்து 6 ஆகிடும் அப்போ 52.66ன்னு நம்ம இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிடணும் ஸோ அவ்வளோதான் இப்போ 2 பிளேஸ் டெசிமலில் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணியாச்சு இந்த நம்பரை ஓகே இப்போ அடுத்தது பாருங்கள் இங்கே பாருங்கள் ரவுண்டு இப்போ இதை நம்ம பண்ணணும் இங்கே 3 பிளேஸ் ஆஃப் டெசிமல் கேட்குறாங்க 3 பிளேஸ்னால் இதோட நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் இப்போ இங்கே 7 இருக்குது 7ங்கிறது 5ஐ விட அதிகமான நம்பர் 5ஐ விட அதிகமான நம்பர் அப்போ இங்கே 1 ஆட் பண்ணணும் அப்போ 189.001 நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் ஓகேவா ஸோ இப்போ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர் இங்கே செக் பண்ணுங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் தெரியுதா ஓகேவா ஸோ இதுதான் நம்ம இந்த ரவுண்ட் ஆஃப் பண்ண நம்பர் எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ நமக்கு இப்போ அடுத்தது நம்ம இங்கே வந்து எக்ஸாம்பிள் பார்ப்போம் இந்த எக்ஸாம்பிள் சம் வந்து பார்க்கலாம் ரவுண்ட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் டெசிமல்ஸ் டு த நியரஸ்ட் ஹோல் நம்பர் ஸோ இந்த நியரஸ்ட் ஹோல் நம்பருக்கு நம்ம என்ன பண்ணணும் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் ஓகேவா ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர் ரவுண்ட் ஆஃப் பண்ணணுன்னாலே நம்ம இந்த 8 இந்த பாயிண்ட்டே மொத்தமாக ரிமூவ் பண்ணணும் அப்போனா நம்ம 8ஓட ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னா பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்க நம்பர் 7 அப்போ 7 இருக்கிறதுனால நம்ம 8 கூட 1 ஆட் பண்ணணும் அப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணால் இது 9 தான் ஸோ இங்கே பாருங்கள் இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணால் இங்கே 0 இருக்குது ஸோ 0ங்கிறது 5ஐ விட சின்ன நம்பர் ஸோ அதனால் இதை 26 அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணால் போதும் இங்கே பார்த்தீங்கன்னா 4 இருக்குது 4ங்கிறது 5ஐ விட சின்ன நம்பர் அப்போ இதை 69 அப்படின்னு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து கரெக்ட் அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 7 இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் 1 ஆட் பண்ணணும் அப்போ 1 0 3 கூட 1 ஆட் பண்ணால் 4 அடுத்தது இங்கே பாருங்கள் 8 இருக்குது ஸோ அப்போ 1 நம்ம ஆட் பண்ணணும் அப்போ 9 கூட நம்ம 1 ஆட் பண்ணால் 10 அப்போ 10 டபுள் டிஜிட் வந்துச்சுனாலே அந்த ஒரு 1 வந்து நம்ம 4 கூட ஆட் பண்ணுவோம் அப்போ இதை வந்து 50 அப்படின்னு தான் நம்ம இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் ஓகேவா
இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 101.35 இருக்குது. இப்போ இந்த 3 இருக்கா, ஸோ 3ங்கிறது கம்மி நம்பர் 5ஐ விட, அப்போ 101ன்னு அப்படியே ரவுண்ட் ஆஃப் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அடுத்தது 39.814 இருக்குது. இப்போ இது ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னா இங்கே 8 இருக்கனால ஒன்று ஆட் பண்ணணும். ஸோ 39, அப்போ 9 இருந்ததுனால நம்ம என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டாக டோட்டலாக டபுள் டிஜிட் வரதுனால இப்போ அப்படியே 40 அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணிடணும். இங்கே பார்த்தீங்கன்னா 1.23 இருக்குது. 2 இருக்கிறதுனால, பாயிண்ட்க்கு அப்புறம் 2 இருக்கிறதுனால நம்ம இதை 1 அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியாச்சு. சரியா? ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இது ஹோல் நம்பர் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னாலே மொத்தமாக அந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிடணும். இங்கே எப்படி சொல்கிறாங்கன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். இப்போ இங்கே கொடுத்துருக்க அந்த பிளேசஸ்க்கு மட்டும் வச்சு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 5.992 to 10th place அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 5.992 to the 10th place அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே 10th பிளேஸில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். 10th பிளேஸில் நமக்கு என்ன இருக்குது, 9 இருக்குது. ஸோ அப்போ இதோட நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஸோ இதோட ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னா இந்த 9th பிளேஸில் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஓகேவா? இந்த பேக்கில் இருக்க அந்த 92ங்கிற நம்பரை ரிமூவ் பண்ணணும். அப்போனா இந்த நம்பர் 9ங்கிறது நமக்கு 5ஐ விட அதிகமான நம்பர். ஸோ நான் ஆட் பண்ணுவோம். ஸோ 5.9ஓட நம்ம ஒன்று ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, 6.0ன்னு கிடைக்கும். ஏன்னா 9 கூட ஒன்று ஆட் பண்ணால் நமக்கு 10 கிடைக்கும், டபுள் டிஜிட்டு. 10ல் இருக்க 0 போடுவோம். ஓகேவா? அது முன்னாடி இருக்க அந்த 1ஐ வந்து இந்த 5 கூட ஆட் பண்ணிடுவோம். அப்போ 6.0 நமக்கு கிடைச்சிடும். புரிஞ்சுதா? அடுத்தது 100th பிளேஸில் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். இப்போ இது 1s 10s, இது வந்து 100th பிளேஸில் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஓகேவா? இப்போ இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது இது வந்து 1s, இது 1ங்கிறது 1s, 8ங்கிறது 10th, 0ங்கிறது நமக்கு 100th பிளேஸ். அப்போ இதோட நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிடணும். 5 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், 1 ஆட் பண்ணணும். அப்போ 21.81 அப்படின்னு நம்ம இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். புரிஞ்சுதா? அடுத்தது 1000th பிளேஸ். 1000th பிளேஸ் தான் இங்கே இந்த இடத்துல வரும். கரெக்டாக? இந்த 3 டிஜிட் தான் நமக்கு வரணும். அப்போ 35.001. ஏன்னா இங்கே 4 இருக்குது. 4 இருந்தால் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் விட்டாச்சு. இப்போ உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம ரவுண்ட் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் அப் டு 1 places ஆஃப் டெசிமல். அப் டு 1 places ஆஃப் டெசிமல்னால் ஒரு பிளேஸ் தான் இருக்கணும். ஸோ அப்படி நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். இப்போ பாருங்கள், 1 places ஆஃப் டெசிமல் இருக்கணும்னா ஸோ இங்கே பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு நம்பர் தான் இருக்கணும். இதோட நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ இதோட ரவுண்ட் ஆஃப் பண்ணால் இதுக்கப்புறம் இருக்க நம்பர் 7 இருக்குது. அப்போ இதில் 1 ஆட் பண்ணணும். அப்போ 123.4. இங்கே பாருங்கள் 9 இருக்குது. 9 இருந்தால் 1 ஆட் பண்ணணும். ஸோ 9 கூட அகெயின் ஆட் பண்ணும்போது நமக்கு 10 டபுள் டிஜிட் வரும். டபுள் டிஜிட் வந்தால் இந்த 9 கூட 1 ஆட் பண்ணுவோம். அகெயின் டபுள் டிஜிட் வரும். அப்போ நம்ம இதை எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம், முன்னாடி கொடுத்தோம்னா இங்கே 0 வரும். அகெயின் நம்ம பாயிண்ட்டு அகெயின் 0 வரும். அந்த 1 கொடுத்தோம்னா 20.0 நமக்கு இந்த இடத்துல வரும். ஓகேவா? நீங்கள் இல்லை இப்படி கூட ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். 19.9 கூட இப்போ 1 ஆட் பண்ணணும். 1ன்ற 0.1 ஆட் பண்ணால் என்ன வரும், 10. அகெயின் 10 வரும். ஸோ அப்போ 20.0. ஓகேவா? ஏன்னா இங்கே நமக்கு 1 தானே நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால் நமக்கு இந்த மாதிரி தான் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் எப்படி உங்களுக்கு ஈஸியாக சொன்னேன்னா 19.99 இருக்கா. ஸோ இதோட நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோம். இப்போ 9லேருந்து நம்ம 1 இந்த 9 கூட ஆட் பண்ணுறோம். இந்த 9 கூட ஆட் பண்ணும்போது இந்த டிஜிட் என்ன ஆகும், 10 ஆகிடும். கரெக்டாக? இந்த டிஜிட் என்ன ஆகிடும், 10 ஆகிடும். இந்த டிஜிட் போயிடும். கரெக்டாக? இப்போ இது 10 ஆகிடும். 10ங்கிறது டபுள் டிஜிட்டு. ஸோ டபுள் டிஜிட்டு 9 கூட ஆட் ஆன டபுள் டிஜிட்டில் இந்த 0 மட்டும் வச்சுட்டு அந்த 1 என்ன பண்ணணும், இது கூட கொடுக்கணும். கொடுத்தோம்னா அகெயின் இது என்ன ஆகும், 10 ஆகிடும். 9 + 1 10 ஆகிடும். ஸோ அப்போ இது 10 ஆகிடுச்சுன்னா இங்கே ஒரு 0, இங்கே ஆல்ரெடி 1 இருக்கா. ஸோ இது கூட 1 ஆட் பண்ணணும் திரும்ப. அப்போ இது வந்து 20 ஆகிடும். இப்போ 20.0ன்னு வந்துடும். புரிஞ்சுதா? திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 19.99 இருக்குது. இந்த 9 கூட 1 இங்கே ஆட் பண்ணுறோம். ஸோ 9 ஆட் பண்ணால் 9 கூட 1 ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 10 வரும்ல. ஸோ 10ங்கிறது நமக்கு என்னது, பாயிண்ட்க்கு அப்புறம் இப்படி வந்துடும். கரெக்டாக? ஸோ இப்படி வரக்கூடாது. இப்படி வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணோம், 10 வந்ததுன்னா இந்த 0 மட்டும் போட்டு 1 இங்கே பவரில் போட்டு திரும்ப இந்த நம்பர் கூட ஆட் பண்ணோம். இந்த நம்பருமே 9ஆக இருக்குது. ஸோ அப்போ இங்கேயுமே நமக்கு டபுள் டிஜிட் 10ன்னு கிடைக்கும். சரியா? சிங்கிள் டிஜிட்டாக தான் நம்ம அப்படியே போட்டுருவோம். 10 வந்ததாக மட்டும் நம்ம என்ன பண்ணோம், அந்த 0 மட்டும் எழுதிட்டு முன்னாடி இருக்க அந்த 1 வந்து அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் கூட கொடுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த 9 பக்கத்தில் இருக்க அந்த இது 0, இந்த 9 வந்து நமக்கு இந்த இடத்துல 0 போட்டு ஆல்ரெடி இருக்க 1 கூட திரும்ப இந்த 1 ஆட் பண்ணணும். அந்த 10ல் இருக்க வேல்யூ. இப்போ இது ரெண்டையுமே ஆட் பண்ணோம்னா 2. அப்போ 20.0 இப்படி தான் நம்ம இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஓகேவா? இப்போ இது கிளியராக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ 4 இருக்குது. 4 இருந்தால் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. கரெக்டாக? அப்போ 910.5. ஸோ அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சர்.
ஓகே. ஸோ அடுத்தது பார்க்கலாம். ரவுண்ட் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் அப் டு 2 places ஆஃப் டெசிமல். 2 placesனால் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணணும். 2 places டெசிமல் தான் இருக்கணும். அப்போ இங்கே 5 இருக்குது, அதனால நம்ம இங்கே ஆட் பண்ணணும். ஸோ அப்போ 87.76ன்னு நமக்கு வந்துடும். கரெக்டாக? இப்போ இங்கே 3 இருக்குது. ஸோ 3 இருந்ததுன்னா நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. அப்போ 301.51 அப்படின்னு நிறுத்திடலாம். இங்கே 7 இருக்குது. கரெக்டாக? இப்போ பாருங்கள், இந்த சம் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 79.997 இருக்குது. இப்போ இதோட நம்ம 2 placesல நிறுத்தணும். 7 இருக்கிறதுனால நம்ம இங்கே 1 ஆட் பண்ணுவோம். சரியா? இது நான் பெருசாக எழுதுகிறேன், உங்களுக்கு அப்போ புரியும். 79.997. இப்போ 2 placesல நிறுத்துகிறோம். அப்போ நம்ம இங்கே 1 ஆட் பண்ணுவோம். 9 கூட 1 ஆட் பண்ணால் நமக்கு என்ன 10ல் இருக்க 0 மட்டும் போட்டு 1 இது கூட ஆட் பண்ணணும். ஸோ அப்போ 9 இங்கே 9 இருக்குது. அகெயின் நமக்கு இங்கேயுமே 10 கிடைக்கிது. அப்போ இங்கே ஒரு 0 போட்டு இங்கே 1 ஆட் பண்ணுவோம். அகெயின் இங்கேயுமே நமக்கு 10 கிடைக்கிது. கரெக்டாக? அப்போ இங்கே 0 போட்டு இது கூட 1 ஆட் பண்ணுவோம். அப்போ 7 + 1 வந்து 8. அப்போ 80.00 80. ஓகே. ஸோ இப்படி தான் நம்ம இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் அப் டு 3 places ஆஃப் டெசிமல். 3 placesனால் இந்த பிளேஸோட நிறுத்திடணும். அப்போ இங்கே 3 தான் இருக்குது. அப்போ நம்ம 24.400 எழுதுனா போதும். இங்கே 3 places டெசிமல்னால் 5 இருக்குது. 5 இருந்தால் 1 ஆட் பண்ணுவோம். ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்? 1251.245. கரெக்டாக? அடுத்தது இங்கே 3 placesனால் இங்கே 0 இருக்கிறதுனால 61.002. ஸோ அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சர். இப்போ உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.